வண்டி துடைக்கலாம்னு சொல்லிட்டு வண்டி தொடச்சி வந்தா பாருங்க எவ்வளோ நீட்டாக வச்சுக்கான் பாரு வண்டியை. எவன் பார்த்த வேலைன்னு தெரில. வண்டியில் எதாவது பண்ணுறானுங்க. இந்த பாருங்க நகை கட்சி தூக்கி வச்சுருக்காங்க பாருங்க. நகம் எல்லாமே க்ளீன் பண்ண ஒரு மனுஷன் நகம் போட்டு வச்சுருக்கானுங்க. என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணுறானுங்க. கடுவாய் இவங்களை என்ன பண்ணுறதுனே தெரில. வண்டி என்ன தான் சுத்தபத்தமாக வச்சுருந்தாலும் அவன் பண்ணுற வேலை தான் பண்ணுறானுங்க. நம்மளாம் டெய்லி வேலைக்கு போய்ட்டு துடைக்கிறோம் போகிறோம் எல்லாம் பண்ணுறோம். ஏன்டா டேய் வண்டி தான் புக் பண்ணிடா பைத்தியக்காரனுங்களா. என்னென்ன பண்ணன்னு தெரியாதாடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வந்து கால் டாக்ஸி ஊபர் ஓலா தான் ஓட்டுறான். அது ஊபர் ஓலா வண்டிடா, எங்கள் சொந்த வண்டிடா. அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோம். நீங்கள் என்னடாண்ணா இந்த மாதிரி பண்ணுறீங்க? சில புலம்பு வைக்கிறீங்க என்ன பாருங்க. இந்த ப்ரெஷ்ஷு போட்டுதாங்க தொடை பண்ணுறீங்க. பார்த்தா நகம் சரி பரவாயில்ல. அடுத்த தம்பி வேறு உச்சா போயிருக்கிறான் பாருங்க. உச்சா போட்டுன்னு பார்க்குறீங்களா? எவன் துப்புனான்னு தெரில. துப்புனவங்க கூட இந்த வீடியோ பார்த்தா பார்க்கலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்கடா. வண்டியை கோவில் மாரி சுத்தம் பத்தமாக வச்சுக்கிறோம். நீங்கள் என்னன்னா நகம் தூக்கி வைக்கிறது, சாப்பிட்டு சைடில் வச்சா கூட பரவாயில்ல மாணவரையாக போட்டுறானுங்க. ஏன் தான் இப்படி புலம்பு வைக்கிறீங்கன்னு தெரியல. நான் இதுமாதிரி புலம்புற ஆளே கிடையாதுடாடி. ஜாலியாக வண்டி க்ளீன் பண்ணுவேன்டா. ஏன்னா செய்யும் தொழிலே தெரியும்டா. அதெல்லாம் பண்ணாதீங்க செய்ய சொல்கிறேன். துணி வச்சும் காணும். பார்த்துக்குங்க. இந்த வண்டியை யூஸ் பண்ணுறவங்க கஸ்டமர் பாருங்கள், உங்கள் வண்டியாக யூஸ் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. மட்டும் இந்த நகம் கட்சி துப்பி போடணும் பார்த்து வந்தோன்னு வச்சுங்களேன், அவனை என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியாது. பொண்ணா பையனா தெரில. சரி ஓகேங்க, இதுதாங்க மனசில் ஆதங்கத்தை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நன்றி வணக்கங்க. இது மாதிரிலாம் தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க.